என்னிடம் நன்மை பெற்ற எல்லோரும் என்னை மறந்து போனார்கள். நான் யாரைத்தான் நம்புவது என்று யோசிக்கும் ஆத்மாவே என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது சங்கீதம் 9:18. எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. சவுல் தாவீதை கொல்ல நினைத்த போது யோனத்தான் அவரை காப்பாற்றினார். அப்பொழுது 2 பேரும் ஒரு உடன்படிக்கை செய்தார்கள். நீ ராஜாவாய் இருக்கும் காலத்தில் என்னையும் என் சந்ததியையும் மறக்க கூடாது என்று சொல்லி. தாவீது அப்பொழுது ஒரு பவரும் இல்லாமல் இருந்தார். ஆனாலும் ஆணையிட்டு கொடுத்தார். அவர் ராஜாவாய் ஆன உடனே யோனத்தான் மரித்து போனார் என்பதினால் அவருடைய சந்ததி யாராவது இருக்கிறாரா என்று தேடினார். அப்பொழுது யோனத்தானுக்கு கால் ஊனமான மேவிபோசேத்து என்று ஒரு பிள்ளை இருக்கிறதாக கூறினார்கள். உடனே தாவீது அவரை தேடி கண்டுபிடித்து அவர் தகப்பன் அவர் தாத்தாவுடைய மொத்த சொத்துக்களையும் அவருக்கு திருப்பி கொடுத்தார். அது மட்டுமல்ல, அவர் இழந்த கனம் மகிமை மேன்மை எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கத்தக்கதாக ராஜ பந்தியில் தினம் தினம் அவரோடு கூட உணவு உண்ண விருந்து உண்ண அவருக்கு உரிமை கொடுத்தார். இப்படியாக யோனத்தான் தன்மேல் வைத்த நம்பிக்கை கெட்டு போகாதபடிக்கு சிறுமையில் இருந்த மேவிபோசேத்தை நினைவு கூர்ந்து தேடி கண்டுபிடித்து அவருக்கு உதவிகளை செய்தார். தாவீது ஒரு மனிதன் தான். அவர் நண்பன் மரித்து போனார் என்று அவருக்கு தெரியும். ஆனாலும் தன் ஆபத்தில் உதவின தன் நண்பனுக்காக எல்லாராலும் மறக்கப்பட்டு சிறுமையில் இருக்கும் அவர் பிள்ளையை தேடி கண்டுபிடித்து கனத்தையும் மகிமையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து அவரை மேன்மைப்படுத்துவாரானால் தேவாதி தேவன் நீங்க செய்ததை மறக்கிறதுக்கு அநீதி உள்ளவர் இல்லங்க. உலகம் உங்களை மறந்திருக்கலாம், நீங்க அதிக சிறுமைப்பட்டும் இருக்கலாம். ஆனால் உங்கள் தேவன் உங்களை மறக்கலங்க. உங்களை தேடி கண்டுபிடித்து நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து இழந்ததை தந்து மகிமை மேன்மை எல்லாவற்றையும் திரும்ப கொடுப்பது அதிக நிச்சயங்க. நம்பிக்கையோடு அவரை நோக்கி பாருங்க. தேவன் கண்டிப்பாக உங்களை நினைவு கூர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. ஜெபிக்கலாங்க. கர்த்தாவே, எல்லாரும் என்னை மறந்த வேளையில் நீர் மட்டும் என்னை நினைக்கிறீரையா. என் நம்பிக்கை கெட்டு போகாமல் பார்த்து கொள்ளுகிறீரையா. உமக்கு கொடான கோடி நன்றி ராஜாவே. எப்பொழுதும் தேவா, நான் உம்மை நோக்கி என் சிறுமையிலும் பார்க்க எனக்கு உதவி செய்யும். என்னை நினையும் ஆசீர்வதியும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.